அதெல்லாம் இன்னொரு செய்தி, இன்னும் ஒரு சில மாதத்தில் ஆந்திராவிலே பாட்டாளி மக்கள் கட்சி தொடங்கப்படும். அவ்வளோ ஆர்வமாக இருக்கிறாங்க மக்கள். அங்க கடந்த ஒரு 3 மாதமாக வேலைகள் நடந்து கொண்டிருக்கிறது. இப்போ வருகின்ற சனிக்கிழமை பனையூரில் ஒரு முக்கியமான நபர்கள் ஒரு 100 பேர் வராங்க, வந்து பார்க்குறாங்க. ஏன்னா ஆந்திராவில் இருக்கிற அத்துணை மாவட்டங்களிலிருந்து வராங்க. எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் உங்க விமல் வர்மன் பேசுறேன். அனைத்து ஒன்னேகுல சத்திரிய சொந்தங்களும் பாட்டாளி மக்கள் கட்சி தலைவர் அண்ணன் அன்போனி ராமதாஸ் அவர்கள் இன்னைக்கு அறிவித்த இந்த அறிவிப்பை பார்த்துருப்பீங்க, கேட்டிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஆந்திராவில் விரைவில் பாட்டாளி மக்கள் கட்சி தொடங்கப்படும் அப்படின்னு இன்னைக்கு பாட்டாளி மக்கள் கட்சியுடைய பொதுக்குழு கூட்டத்தில் நேரடியாக நம்மளுடைய அன்பு தலைவர் அறிவிச்சிருக்கிறாரு. இந்த அறிவிப்பு வந்து பார்த்தீங்கன்னா உண்மையா, இந்த அறிவிப்புக்கு பின்னணி இருக்கிற வந்து பார்த்தீங்கன்னா செய்தி என்ன, உண்மையாகவே ஆந்திராவில் இருக்கிற வன்னியர் மக்கள் வந்து பாட்டாளி மக்கள் கட்சியை எதிர்பார்த்தாங்களா, எதிர்பார்த்துட்டு இருக்கிறாங்களா, அங்கே நடந்திருக்கிற வந்து பார்த்தீங்கன்னா சம்பவங்கள் என்ன அப்படின்னு அனைத்து விஷயத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா நம் மக்களுக்கு இங்கே இருக்கிற பாட்டாளி மக்கள் கட்சியை சார்ந்த சொந்தங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எடுத்து சொல்லலாம் அப்படின்னு தான் வந்திருக்கேன். ஏன்னா பல வன்னியர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிஹைண்ட் த சீன் அப்படின்னு சொல்லுவாங்க, பின்னணி வந்து பார்த்தீங்கன்னா என்ன நிகழுது அப்படின்னு பெரும்பகுதியான நம் மக்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தெரியாது. அப்படி வந்து பார்த்தீங்கன்னா தெரியாம இருக்கிற ஏன் திடீர்னு வந்து பாட்டாளி மக்கள் கட்சி தலைவர் ஆந்திராவில் வந்து பார்த்தீங்கன்னா கட்சி தொடங்கப்படும் அப்படின்னு வந்து அறிவிக்கிறாரு, இதோடைய பின்னணி என்ன அப்படின்னு பலருக்கு வந்து பார்த்தீங்கன்னா புலப்படாம இருக்கலாம். அந்த விஷயத்தை தான் நம்ம உடைச்சி உண்மையை வந்து பார்த்தீங்கன்னா சொல்ல வந்திருக்கோம். குறிப்பா பாட்டாளி மக்கள் கட்சி ஆந்திராவில் தொடங்கப்படணும் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா அங்க இருக்கிற பல வன்னியர்களுடைய வந்து பார்த்தீங்கன்னா கனவா இருந்துச்சா அப்படின்ற கேள்வியை முன்னோச்சோம் அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு வந்து பார்த்தீங்கன்னா அங்க இருக்கிற வன்னிய இளைஞர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு கனவா இருந்துட்டே இருந்துச்சு. அந்த கனவுல வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரீமரா இருந்தது என்னுடைய நண்பன். 2011 வாக்கில் சமூக வலைதளத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஆந்திராவுடைய அக்னிகுல சத்திரியரா வந்து பார்த்தீங்கன்னா அறியப்படுறான், தமிழகத்துடைய வன்னியகுல சத்திரியரா வந்து நான் அறியப்படுறேன். அப்படிதான் எங்களுக்கு ஒரு நட்பு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபேஸ்புக் அப்படின்னு சொல்லப்படுகின்ற சமூக வலைதளம் மூலமாக வந்து பார்த்தீங்கன்னா ஏற்படுது. அவனுக்கு தமிழ் தெரியாது, எனக்கு தெலுங்கு தெரியாது, 2 பேருக்கும் காமனா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆங்கிலம் வந்து தெரியும். அப்படிதான் எங்களுடைய நட்பு வந்து பார்த்தீங்கன்னா உருவாகுது. அந்த நட்புடைய வந்து பார்த்தீங்கன்னா பெயர் தான் வினய்வர்மா. காக்கிநாடா மாவட்டத்தை சார்ந்தவர், காக்கிநாடாவை சார்ந்தவர். அவருடைய தனி நபருடைய ஒரு கனவு தான் பாமக கண்டிப்பா ஆந்திராவில் வரணும் அப்படின்ற அவருடைய தனி பெரும் கனவு தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு 16 வருடங்கள் கழித்து வந்து பார்த்தீங்கன்னா பாட்டாளி மக்கள் கட்சி தலைவர் அண்ணன் அன்போனி ராமதாஸ் அவர்களுடைய பொன் வாயால வந்து பார்த்தீங்கன்னா சொல்லப்பட்டிருக்கு. ஏன்னா அப்போதிருந்தே வந்து பார்த்தீங்கன்னா சமூகத்தை பற்றிய பல விஷயங்களை நாங்கள் தொடர்ச்சியா வந்து பார்த்தீங்கன்னா பேசியிருக்கோம். பல முறை வந்து பார்த்தீங்கன்னா பல விஷயங்களை வந்து டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். இந்த சமூகம் ஏன் இப்படி இருக்கு, சமூகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிற பிரச்சனைகள் என்ன அப்படின்னு தொடர்ச்சியாக நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பல விஷயங்களை பேசியிருக்கோம் நாங்கள் 2 பேரும். அவ்வளோ பெரிய நட்பு. ஏன் இதை சொல்கிறேன் அப்படின்னா ஒரு 100 வருடங்களுக்கு முன்னாடி இங்கே நம்முடைய தாத்தா அர்த்தநாரீஸ்வரர்மாவும் அங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாபெரும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தலைவர் இருந்தார், பொன்னமண்டல லட்சுமண சுவாமி வர்மா அப்படின்னு சொல்லிட்டு. அவர் தான் வந்து இன்னைக்கு நாம தமிழகத்தோடைய வன்னியகுல சத்திரியர்களாக அறியப்படுறதுக்கு மிக முக்கிய காரணமாக வந்து பார்த்தீங்கன்னா இருந்தவர்ல பொன்மண்டல வந்து லட்சுமண சுவாமி வர்மா தான் மிக முக்கியமான காரணம். அவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஜியோவை 1921 வந்து பார்த்தீங்கன்னா அரசாணை போடப்பட்டதுக்கு மிக முக்கிய காரணம், மிக முக்கியமாக செலவு பண்ண ஒரு சமூகம் வந்து பார்த்தீங்கன்னா துண்டாற்றிய ஒரு மாபெரும் வந்து பார்த்தீங்கன்னா வள்ளல் பெருமான் தான் ஆந்திராவை சார்ந்த நம்மளுடைய வந்து பார்த்தீங்கன்னா பொன்னமண்டல லட்சுமண சுவாமி வர்மா. அது போலதான் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கும் வந்து பார்த்தீங்கன்னா வினய்வர்மாவுக்கும் ஏற்பட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நட்பு. அவன் ஆந்திராவிலையும் நான் வந்து தமிழகத்திலையும் இருந்தோம். ஏதோ விட்டகர தொட்டகரன்னு சொல்லுவாங்க, அப்படிதான் ஒரு நட்பு. அந்த நட்பு வந்து பார்த்தீங்கன்னா தொடர்ச்சியா பேசப்படும் பொழுதுலாம் இங்க இருக்கிற பாட்டாளி மக்கள் கட்சியை பற்றி நான் பல விஷயங்களை வந்து பார்த்தீங்கன்னா ஷேர் பண்ணியிருக்கேன், பல விஷயங்களை டிஸ்கஸ் பண்ணுவோம். இங்க நடந்திருக்கிற வந்து பார்த்தீங்கன்னா சமூக அரசியலை பத்தி தொடர்ந்து நாங்கள் பேசிக்கிட்டே இருப்போம். அப்படி பேசிக்கிட்டே இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா அவனுமே வந்து தமிழகத்துல தான் வந்து பார்த்தீங்கன்னா தன்னுடைய என்ஜினியரிங்கை வந்து பார்த்தீங்கன்னா படித்தான் SRM கல்லூரியில. அதனால இங்க வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிற வன்னியர்களை பற்றியும் பாட்டாளி மக்கள் கட்சியை பற்றியும் நம்மளுடைய வந்து பார்த்தீங்கன்னா தலைவர்களை பற்றியும் ஓரளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவனுக்கும் தெரியும். ஸோ அந்த நம்பிக்கையின் பால் வந்து பார்த்தீங்கன்னா அவனுக்கு என்ன வந்து பார்த்தீங்கன்னா மனசுல தோணுது அப்படின்னா, ஏன் வந்து ஆந்திராவில் வன்னியர்களை சார்ந்து இயங்குற ஒரு கட்சியாக வந்து பார்த்தீங்கன்னா பாமக இங்க வந்து பார்த்தீங்கன்னா வரக்கூடாதுன்ற ஒரு பெரும் கேள்வி வந்து அவனுக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா எழுந்து பல முறை வந்து பார்த்தீங்கன்னா என்கிட்ட கேட்டிருக்கான். மச்சான் வந்து கண்டிப்பா பாமக அங்க வரணும், என்னுடைய வாழ்நாள் மிகப்பெரிய ஒரு
ட்ரீமே வந்து பார்த்தீங்கன்னா பாமகவை ஆந்திராவில் கொண்டுட்டு வராமல் நான் இருக்கவே மாட்டேன், எப்படியாவது வந்து முயற்சி எடுத்து பாட்டாளி மக்கள் கட்சியை கண்டிப்பாக ஆந்திராவுக்கு வந்து கொண்டுட்டு வந்தே தீருவேன், நான் மக்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு சேஃப் கார்டை பாமக இங்கே கண்டிப்பாக தேவை அப்படின்னு வந்து பல முறை சொல்லியிருக்கான். அவனுடைய கனவை வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நினைவாயிருக்கு அப்படின்னு நினைச்சு பார்க்கும்போது மனசுக்கு மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சியா இருக்கு. ஏன்னா ஒரு ஒற்றை நண்பனாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 17 வருஷமா எனக்கு அவனை தெரியும். எவ்வளோ வந்து பார்த்தீங்கன்னா இடர்பாடுகளை சந்திச்சிருக்கோம், எவ்வளோ வந்து பார்த்தீங்கன்னா வரலாற்று ரீதியான செய்திகளுக்காக 2 பேரும் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பெண்ட் பண்ணியிருக்கோம். அவ்வளோ தூரம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து பார்த்தீங்கன்னா சமூகத்துக்காக வந்து தொண்டாற்றி இருக்கிறான். அவெல்லாம் மச்சான் வினய்வர்மால சொல்லவே முடியாது. ஏன்னா 2019 வந்து பல சொந்தங்கள் வந்து என்னுடைய சேனலை வந்து தொடர்ச்சியா பார்த்துட்டு இருக்கவங்க, ஒரு 10 வருடங்களுக்கு மேலாக வந்து பின்தொடர்ந்துட்டு இருக்கிற பல சொந்தங்களுக்கு தெரியும், ஆந்திராவில் வன்னியர்கள் இருக்கிறாங்க, இதுக்கான சாட்சிகள் அப்படின்னு இங்கெங்க இந்த வரலாறுகள் இருக்கு அப்படின்னு தொடர்ச்சியா நம்ம 2019 நேரடியாக வந்து கலாவைக்கு போய் ஒரு ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 6000 கிலோமீட்டர் வந்து நம்ம வந்து நேரடியாக வந்து சுற்றுப்பயணம் வந்து மேற்கொண்டு அங்க இருக்கிற வன்னியர் மக்களை வந்து சந்திச்சு அங்க இருக்கிற வந்து மொழி புரியலனாலும் மொழியை வந்து நாம வந்து ஓரளவுக்கு புரிஞ்சுக்கிட்டு அவங்க சொல்ற தெலுங்கு விஷயங்களை வந்து மக்களுக்கு வந்து தமிழ்ல வந்து எடுத்து கூறி நம்ம மக்கள் இங்கெல்லாம் வாழ்றாங்கன்ற ஒரு சில விஷயங்களை 2019 நம்ம வந்து பதிவு பண்ணோம். புரியுதுங்களா? அப்போது கூட வந்து நம்மளுடைய மச்சான் வினய்வர்மா வந்து அப்பொழுது சில பைட்ஸ் எல்லாம் கொடுத்துருக்கான் நம்ம சேனல்ல. புரியுதுங்களா? அவனுடைய தனிநபருடைய வந்து ஒரு முயற்சியாக என்ன பண்றது ஏது பண்றது, ஏன்னா பாட்டாளி மக்கள் கட்சி தலைவரை வந்து கண்டிப்பாக தொடர்பு கொண்டு கட்சி இங்க கொண்டுட்டு வரணும் அப்படின்னு முயற்சி எடுத்தது. புரியுதுங்களா? ஏன்னா அப்போ வந்து பாட்டாளி மக்கள் கட்சி தலைவராக வந்து ஜி.கே. மணி இருந்தார். ஜி.கே. மணி இருக்கிற வரைக்கும் வந்து கண்டிப்பா வந்து பாமக எல்லாம் வந்து ஆந்திராவுக்கு வராது மச்சான், அதை நீ வந்து யோசிக்க நான் பலமுறை வந்து சொல்லியிருக்கேன். அவன் சொல்லும் போதுல நீ என்னடா வந்து நெகட்டிவாக பேசிட்டு இருக்கிற, எப்போ பாரு நெகட்டிவாக பேசுற, வந்து நீ ஏன் வந்து இப்படி சொல்ற அப்படின்னு பலமுறை என் மேல வந்து கோவப்பட்டு பேசியிருக்கான். மச்சி கண்டிப்பா இப்படிலாம் சொல்லாத அப்படின்லாம் சொல்லியிருக்கான். ஆனா எப்பொழுது வந்து 2021 பிறகு எப்பொழுது பாமக தலைவராக அன்புமணி ராமதாஸ் அவர்கள் வந்து அறிவிக்கப்படுறாரோ அப்பொழுது வந்து மனசளவுல வந்து எனக்கு தோணுச்சு, கண்டிப்பா வந்து அன்புமணி ராமதாஸ் அவர்களால கண்டிப்பா இந்த தமிழகம் தாண்டி வந்து இருக்கிற ஒட்டுமொத்த மக்களுக்கான வந்து ஒரு தலைவரா அவர் வந்து எக்ஸ்டெண்ட் ஆகிறதுக்கான அனைத்து பண்புகளுமே வந்து அவருக்கு இருக்கு. ஏன்னா அந்த வே ஆஃப் தாட்ஸ் இருக்கு. ஏன்னா ஆல்ரெடி வந்து ஹெல்த் மினிஸ்டரா வந்து இந்தியாவுக்கு வந்து ரெப்ரசன்ட் பண்ணியிருக்கிறாரு. கண்டிப்பா அதற்கான வந்து ஒட்டுமொத்த வந்து நம்பிக்கையும் அவர் மீது வந்து மனசளவில் எனக்கு ஏற்படுது. அப்போ நானும் வந்து வினையும் பலமுறை வந்து பேசும் பொழுது வந்து அவன் வந்து அவ்வளவு தூரம் ஆர்வப்பட்டு கண்டிப்பா பாட்டாளி மக்கள் கட்சி ஆந்திரா கொண்டுட்டு வர முடியும் அப்படின்னா ஏன் வந்து பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் அவர்களை தொடர்பு கொள்ளக்கூடாது, அவர்கிட்ட பேசக்கூடாது, அவர்கிட்ட பேசணும், அவர்கிட்ட வந்து தொடர்பு கொள்ளணும், பேசணும் அப்படின்னு தொடர்ச்சியா வந்து பலமுறை வந்து கேட்டிருக்கான். பலமுறை வந்து அதற்கான முயற்சிகளை வந்து எடுத்திருக்கான். நாமும் வந்து அதற்கான சில முயற்சிகளை வந்து எடுத்தோம். அப்படி இப்படி மெல்லமா போய் வந்து 2025 காக்கிநாடாவுடைய வந்து மிகப்பெரிய ஒரு வரலாற்று ரீதியாக சொல்லப்படணும் அப்படின்னா காக்கிநாடா மாவட்டத்துடைய தந்தையாகவே அறிவிக்கப்படக்கூடிய வந்து ஒரு வரலாறு கொண்ட, இன்னும் சொல்லலாம் கல்விக்கு வந்து மிகப்பெரிய ஒரு தொண்டாற்றிய நம்மளுடைய முன்னோர் ஒருத்தர் வந்து காக்கிநாடாவில் இருக்கிறாரு, மல்லாடி சத்தியலிங்க நாயக்கர் அப்படின்னு சொல்லிட்டு. அவருடைய வரலாறை வந்து சார்ந்த ஒரு விஷயத்துக்காக ஆந்திரா வந்து சென்ற வருடம் வந்து சில மாவட்டங்களுக்கு வந்து சில தலைவருடைய பெயர் வந்து சூட்டுறாங்க. அப்படி வந்து சூட்டப்படும் பொழுது காக்கிநாடாவுக்கு மல்லாடி சத்தியலிங்க நாயக்கருடைய பெயர் வந்து சூட்டப்படணும் அப்படின்ற ஒரு மாபெரும் ஒரு ஒரு பெரிய ஒரு மாநாடு நடத்தணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தோட வந்து காக்கிநாடாவில் ஒரு மாநாடை வந்து ரெப்ரசன்ட் பண்றாங்க அங்க இருக்கிற அக்னிகுல சத்திரியராக சொல்லப்படுகின்ற வன்னியர்கள். அப்படி சொல்லப்படும் போது வந்து நம்முடைய நண்பன் வந்து வினய்வர்மா தொடர்பு கொண்டு, மச்சி என்ன பண்ணியோ எது பண்ணியோ தெரியாது, பாட்டாளி மக்கள் கட்சியில இருந்து கண்டிப்பா யாராவது வந்து இந்த மீட்டிங்க்கு வரணும், பாட்டாளி மக்கள் கட்சி தலைவர் அன்புமணி ராமதாஸ் அவர்களுக்கு இந்த விஷயம் போய் சேரணும், அவர் கண்டிப்பா இதை பத்தி வந்து பேசணும் சொல்லணும் அப்படின்ற பல முன்னெடுப்புகளை வந்து என்கிட்ட சொல்றான். சொல்லும் போது வந்து அதுக்கான வந்து முயற்சி வந்து எடுக்கிற மச்சான், பட் அதுக்கான வாய்ப்புகள் இருக்குமா இல்லையாலாம் தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு நாம வந்து நமக்கு இருக்கிற வந்து ஒரு சின்ன வந்து நட்பு ஓட்டத்தின் மூலமாக தற்போது வந்து பாட்டாளி மக்கள் கட்சியோடைய இளைஞரணி செயலாளராக வந்து அறிவிக்கப்பட்டிருக்கிற நம்மளுடைய அண்ணன் குணாநிதி தண்டராஜ் அவர்கள் வந்து தொடர்பு கொண்டு வந்து பேசுறோம். ஆனா இப்படிதான் வந்து ஆந்திராவில் இருக்கிற நம்ம பசங்க யங்ஸ்டர்ஸ் வந்து ரொம்ப ஆவலா இருக்கிறாங்க, பாட்டாளி மக்கள் கட்சி அங்க வரணும் அப்படின்னு ஆசைப்படுறாங்க. இப்படி ஒரு போராட்டம் வந்து நிகழுது. அதுக்கு வந்து பாட்டாளி மக்கள் கட்சி சார்பாக வந்து இங்கிருந்து யாராவது அங்க ரெப்ரசன்ட் பண்ணணும் அப்படின்னு வந்து ஆசைப்படுறாங்க.
முடிஞ்சா வந்து பார்த்தீங்கன்னா யாராவது வந்து பாட்டாளி மக்கள் கட்சி சார்பாக வந்து வரணும், ஏன் நீங்களே வந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய மகிழ்ச்சி அப்படின்னு சொல்றாங்கன்னா உங்களுக்கு வாய்ப்பு இருந்தால் நீங்கள் வந்து கலந்துக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன ஒரு கர்டசியாக வந்து அண்ணன் குணாநிதி தண்டராஜ் அவர்களை வந்து கேட்டோம். அப்படி கேட்க போது ஓகே விமல், நோ ப்ராப்ளம், தட் வரலாம் கலந்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணன் வந்து உடனே வந்து பார்த்தீங்கன்னா எதையுமே யோசிக்கல. பெரிய நம்பிக்கை, புரியுதுங்களா, நாம கேட்டதன் வாயிலாக தின்னு தெரியல, பெரிய நம்பிக்கையின் பால் வந்து பார்த்தீங்கன்னா சரி விமல் கலந்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டாரு. அதுக்கப்புறம் வந்து கடந்த வருஷம் நானும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மீட்டிங்ல போய் கலந்துருக்கோம். அதை பற்றிய செய்திகளும் வந்து நம்ம பதிவு பண்ணியிருக்கோம். அப்பொழுதுதான் அங்க இருக்கிற நேரடியானா பலமுறை வந்து ஆந்திராவுக்கு போயிருக்கேன், பலமுறை வந்து அந்த செய்தியை வந்து நான் மக்களுக்கு தெரிவிச்சிருக்கிறேன். அங்க இருக்கிற மக்களுடைய வாழ்வியல் வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து புரிதல் இருக்கு. பட் இங்க இருக்கிற வன்னியர்கள் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளவு தூரம் பயணப்பட்டது கிடையாது. ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1500 கிலோமீட்டர் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கு நம்ம இங்க இருக்கிற மண்ணுக்கும் அங்க இருக்கிற இடத்துக்கும். ஸோ அதனால வந்து அவ்வளவு தூரம் பயணப்பட்டு அங்க இருக்கிற நம்ம மக்களை வந்து சந்திக்கணுமா அப்படின்ற எண்ணங்கள்லாம் வந்து பலருக்கு இருக்கும். பொருளாதார சிக்கல் அப்படின்னா ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கும். அப்படி இருக்கும் ஒரு சூழலை வந்து பார்த்தீங்கன்னா நானும் வந்து பார்த்தீங்கன்னா அண்ணன் குணாநிதி அவர்களும் வந்து போய் கலந்துக்கும் போது வந்து அவ்வளோ அரவணைப்போட அங்க இருக்கிற யங்ஸ்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ தூரம் வந்து அன்பு காட்டினாங்க. பாட்டாளி மக்கள் கட்சி தலைவர் மீது வந்து அவ்வளோ பெரிய அளவரிய வந்து ஒரு பற்றுதல், அதை பற்றிலாம் வந்து சொல்லப்படும் பொழுது நேரடியாகவே அண்ணன் குணாநிதி அவர்கள் வந்து பார்த்தாங்க. இதை பார்த்துட்டு வந்து பார்த்தீங்கன்னா என்ன விமல், எனக்கு ரொம்ப ஷாக்கிங்கா இருக்கு, இங்க இருக்கிற நம்ம மக்கள் இவ்வளவு தூரம் இருக்கிறாங்களா, இவ்வளவு பெரிய பற்றுதல்லாம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு மிகப்பெரிய ஒரு வியப்பா வந்து பார்த்தாரு. அங்க தொடர்ச்சியா சொல்லிக்கிட்டே இருந்த ஒரு விஷயம் என்னன்னா, பாமக அங்க எடுத்துட்டு வரணும், பாமக எங்களுக்கு தேவை, கண்டிப்பா பாமக ஆந்திரா கொண்டுட்டு வாங்க, நாங்கெல்லாம் ரெப்ரசன்ட் பண்ணுவோம், நாங்கெல்லாம் இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கிற ஒட்டுமொத்த வந்து பார்த்தீங்கன்னா அந்த மக்களுமே நம்ம மக்களுமே வன்னியர்களுமே வந்து பார்த்தீங்கன்னா தொடர்ச்சியா மிகப்பெரிய ஒரு கோரிக்கையை வந்து பார்த்தீங்கன்னா அண்ணன் குணா அவர்கள்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒப்படைக்கிறாங்க. அப்படி ஒப்படைச்ச பின்னாடி நேரடியாக வந்து பார்த்தீங்கன்னா அப்பொழுதே வந்து பாட்டாளி மக்கள் கட்சி தலைவர் அண்ணன் அன்போனி ராமதாஸ் அவர்களை எங்களுக்கு முன்னாடியே தொடர்பு கொண்டு வந்து பார்த்தீங்கன்னா அண்ணன் குணாநிதி அவர்கள் வந்து பேசுறாங்க. பேசி ஐயா வந்து பார்த்தீங்கன்னா இப்படிதான் வந்து இருக்காங்க, இவ்வளவு தூரம் அன்போட வந்து அவங்க மேல இருக்கிறாங்க, நீங்க வரணும் அப்படின்னு ஆசைப்படுறாங்க, பாமக வந்து இங்க வந்து ரெப்ரசன்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்படுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செய்தியை சென்ற வருடமே வந்து பாமக தலைவர் அண்ணன் அன்போனி ராமதாஸ் அவர்களுக்கு சொல்லப்படுது. அப்படி சொல்லப்படும் போது சத்தியமா சொல்றேன், ஏன் நான் வந்து ஐ ஸ்டாண்ட் பார் வந்து அன்புமணி அப்படின்ற ஒரு பெரும் விஷயத்தை வந்து பார்த்தீங்கன்னா கடந்த ஒரு 1.5 வருஷமா நான் எடுத்தேன் அப்படின்னா என்னவோ தெரியல எனக்கு, நான் தொடர்ச்சியா வந்து பார்த்தீங்கன்னா அன்போனி ராமதாஸ் அவர்களை வந்து எப்பொழுது அவர் தலைவராக அறிவிக்கப்பட்ட பிறகு வந்து நான் பார்த்த அவருடைய செயல்பாடுன்றது வேற, அதுக்கு முன்பாக வேற, அவர் எப்போது தலைவராக மாறி வந்து அவருடைய செயல்பாடுன்றது வேற மாதிரி இருந்துச்சு. எனக்கு ஒரு பெரிய நம்பிக்கை, ஏன்னா எல்லாருமே நமக்கு ஒரு 10 பேர் தெரிஞ்சிருச்சு அப்படின்னா நாம தான் வந்து சமூகத்துடைய மிகப்பெரிய தலைவர்களா மாறணும் அப்படின்ற எண்ணம் நம்ம முன்னாடி ஒரு 10 பேர் வந்துட்டாங்களா இல்ல ஒரு 10 பேர் ஃபாலோ பண்ணிட்டாங்கன்னா நமக்கே வந்து லிட்டரலி தோணிடும், ஒரு 10 பேர் நம்மளை பத்தி புகழ்ந்துட்டாங்கன்னா. ஆனா இவ்வளவு பெரிய இடத்துல இருக்கிற வந்து பாட்டாளி மக்கள் கட்சி தலைவர் ஏன் வந்து பாத்தீங்கன்னா ஒட்டுமொத்த வந்து தென்னிந்தியாவில் இருக்கிற ஒட்டுமொத்த வன்னியர்களுக்கும் ஒரு தலைவரா மாறக்கூடாது? ஏன்னா வந்து அவருடைய நல்ல மனசு, அவர் கண்டிப்பா வந்து ரெப்ரசன்ட் பண்ணாருன்னா ஒட்டுமொத்த சமூகத்துடைய தென்னிந்தியாவில் இருக்கிற ஒட்டுமொத்த வன்னியர்களுடைய ஒற்றை தலைவராக வந்து அவர் வந்து அறியப்பட்ட அது எவ்வளவு பெரிய பாக்கியமா இருக்கும், எவ்வளவு பெரிய விஷயமா இருக்கும் அப்படின்ற ஒரு எண்ணம் வந்து தோணி வந்து நாம தொடர்ச்சி அதுக்கான முயற்சி எடுக்கப்படும் பொழுதுதான் பாட்டாளி மக்கள் கட்சி இன்னைக்கு மெல்ல மெல்லமாக வந்து பார்த்தீங்கன்னா ஆந்திராவை வந்து நோக்கி போயிருக்கு. அதற்கு மிக முக்கிய காரணம் என்னுடைய நண்பன் வந்து வினய்வர்மா. அதையெல்லாம் தாண்டி இந்த விஷயத்த காது கொடுத்து வந்து அவ்வளவு தூரம் கேட்டு இந்த விஷயத்த வந்து பாட்டாளி மக்கள் கட்சி தலைவர் அன்போனி ராமதாஸ் அவர்கள்கிட்ட எடுத்துட்டு போய் சேர்த்த நம்மளுடைய வந்து பாமக இளைஞரணி செயலாளராக இருக்கிற அண்ணன் குணா அவர்களுக்கும் வந்து மிகப்பெரிய நன்றி இந்த நேரத்தில் சொல்லிக்க விரும்புகிறோம். இன்னைக்கு வந்து பொதுக்குழு கூட்டத்திலேயே வந்து நேரடியாக அறிவிக்கப்படும் பொழுது அந்த மூமெண்ட்டை வந்து பார்க்கப்படுது உண்மையாகவே வந்து மனசளவில் நான் கண் கலங்கிட்டேன். ஏன்னா ஒரு 15 வருஷமான ஒரு பெரும் போராட்டம், ஒரு மிகப்பெரிய வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எவ்வளோ தூரம் போராட்டம், என்னுடைய நண்பனும் நானும் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் அவ்வளோ தூரம் வந்து போராடி இருக்கோம். இந்த சமூகத்துக்காக ஏதாவது வந்து பார்த்தீங்கன்னா பெருசாக செய்யணும் அப்படின்ற ஒரு பெரும் இயக்கத்தோடு வந்து பார்த்தீங்கன்னா செயல்பட்டுருக்கோம். வினயும் நானும், நாங்கள் 2 பேரும் மட்டும் கிடையாது, அங்கே ஆந்திராவில் இருக்கிற பல சொந்தங்கள் வந்து நான் இப்பொழுதும் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே போனேன் அப்படின்னா அந்த அன்பும் அரவணைப்பும் வந்து பார்த்தீங்கன்னா எங்கேயுமே கிடைக்காது. ஆந்திரா மட்டும் கிடையாது, கர்நாடகாவுக்கு போனாலும் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிற நம்ம வன்னிய சொந்தங்கள் நம்மளை பார்த்துக்கிற விதம் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா தன் குடும்பத்தில் ஒருத்தராக தான் வந்து பார்த்தீங்கன்னா விமலவர்மனை பார்க்குறாங்க. அந்த நம்பிக்கைக்கு நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்ற வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய எண்ணம் இருக்குல்ல, அதே எண்ணம் தான் அண்ணன் குணா அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா வந்து கலந்துட்டு போன பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா எங்கிட்ட வந்து கேட்டார்,
இவ்வளவு பெரிய அன்புக்கு நம்ம என்ன திரும்ப செய்ய போறோம்னு தெரியல விமல் அப்படின்னு வந்து போனா சொல்லும் போது, அண்ணா ஒன்றும் செய்யாதீங்கன்னா பாமக இங்க கொண்டுட்டு வரணும் அப்படிங்கிறது தான் இங்க இருக்கிற நம்ம இளைஞர்களுடைய நம்ம மக்களுடைய பெரும் எண்ணமா இருக்கு. அதை மட்டும் செய்யுங்க, மீதி வந்து பார்த்தீங்கன்னா இவங்களே பார்த்துப்பாங்க. ஏன்னா அவ்வளவு தூரம் வந்து உணர்வோடு இருக்கிற வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மக்களை வந்து பார்த்தீங்கன்னா பெரிய நம்பிக்கை வந்து பார்த்தீங்கன்னா பாட்டாளி மக்கள் கட்சி தலைவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் மீது ஏற்பட்டிருக்கு. ஏன் நான் ஒரு 5-6 மாதங்களுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா லட்சுமி நரசிம்மர் கோயிலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா போயிருந்தேன் ஆந்திராவுக்கு. போயிருக்கும் போது அங்கிருந்து லட்சுமி நரசிம்மர் கோயிலுடைய பேனர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒட்டுமொத்தமாகவே அங்க வைக்கப்பட்டிருந்த ஊர்கள் அனைத்திலுமே வந்து பார்த்தீங்கன்னா மாவீரன் வீரப்பனார், மாவீரன் ஜெயகுரு, அண்ணன் அன்புமணி ராமதாஸ் அவருடைய புகைப்படம், மருத்துவர் ஐயா அவருடைய புகைப்படம் வந்து பார்த்தா அங்க சேர்க்கப்பட்டிருக்கு. ஒரு 2000 கிலோமீட்டர் தள்ளி வந்து பார்த்தா இருக்கிற நம்ம மக்களுக்கு வந்து பார்த்தா அந்த உணர்வு வந்து பார்த்தா ஏற்பட்டிருக்கு. இது சாதாரண விஷயம் கிடையாது. இது பை பிளட் லைன் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, ரத்தத்தால மட்டும்தான் இதை செய்ய முடியும். அந்த ரத்தம் நம்ம மக்கள் வந்து இப்போ நாங்கள் இருக்காங்கன்னும் போது அதற்காக நாம் என்ன செய்ய போறோம் அப்படின்ற எண்ணம் தான் இன்னைக்கு அவ்வளோ பெரிய அன்போடு வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் வந்து அறிவிச்சிருக்கிறாங்க. பெரிய பெரிய வந்து பார்த்தீங்கன்னா சந்தோஷமா இருக்கு. கண்ட கனவுகள் வந்து பார்த்தீங்கன்னா நேரடியாக நினைவாகுது அப்படின்னு நினைச்சு பார்க்கும் போதெல்லாம் மனசளவில் அவ்வளோ பெரிய சந்தோஷம், ஆனந்த கண்ணீர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா விட முடியாது. ஆனால் அப்படியாப்பட்ட ஒரு எண்ணம் இருக்கு. ஆனால் இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா விட முடியாது. என்னுடைய நண்பன் வந்து பார்த்தீங்கன்னா வினயவர்மாவுக்கு இந்த நேரத்தில் பெரிய வாழ்த்துக்களை, அதே போல இதற்காக முயற்சி எடுக்கிற என்னுடைய வந்து பார்த்தீங்கன்னா உற்ற வந்து பார்த்தீங்கன்னா சொந்தங்களாக இருக்கிற ஆந்திரா வந்து பார்த்தீங்கன்னா வன்னியகுல சத்திரிய, அக்னிகுல சத்திரிய சொந்தங்களுக்கு விமலோர்மன் சார்பாக பெரிய வாழ்த்துக்கள். நீங்கள் நினைச்சதை வந்து நடத்தியிருக்கீங்க. கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா பாமக உங்களுக்காக கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா தோள் கொடுக்கும். நான் எப்படி வந்து பார்த்தீங்கன்னா உங்களை சந்திக்கும் போது விமலோர்மன் அப்படின்ற ஒரு தனிநபர் எவ்வளவு தூரம் உங்களோட வந்து நட்பா இருக்கணும், அதை விட 1000 மடங்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு துணையாக வந்து பாட்டாளி மக்கள் கட்சி தலைவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் உங்களோட தோளோட தோளாக வருங்காலத்தில் நிற்பார். அதற்கு நானே வந்து பார்த்தீங்கன்னா உறுதியா வந்து பார்த்தீங்கன்னா சாட்சியா இருப்பேன். கண்டிப்பா வந்து நடக்கும். இந்த ஒரு மிகப்பெரிய ஒரு அறிவிப்பை வந்து பார்த்தீங்கன்னா பார்த்த பின்னாடி மனசுக்கு ஒரு பெரிய மகிழ்ச்சி. இந்த பாட்டாளி மக்கள் கட்சி ஆந்திராவை நோக்கி போறதுக்கு பின்னாடி இவ்வளவு பெரிய ஒரு பெரும் கதை இருக்கு. இன்னும் இதுல சொல்லப்படாத பல கதைகளும் இருக்கு. இது சாதாரண ஒரு கனவு இல்லைங்க, ஒரு 16 வருட கனவு நினைவாயிருக்கு. மீண்டும் ஒரு முறை பாட்டாளி மக்கள் கட்சி தலைவர் அன்புமணி ராமதாஸ் அவர்களுக்கு பெரிய நன்றிகள். எப்பொழுதுமே வந்து பார்த்தீங்கன்னா நான் தனிப்பட்ட முறையில பாட்டாளி மக்கள் கட்சி தலைவர் அன்புமணி ராமதாஸ் அவர்களை வரலாற்று ரீதியாக அவரை வந்து பார்த்தீங்கன்னா ஒப்பிட்டு பார்க்கையில் நான் எப்படி பார்ப்பேன் அப்படின்னா, இந்த சமூகத்துடைய இந்த வன்னிய இனத்துடைய மீண்டும் ஒரு ராஜேந்திர சோழனாகத்தான் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து எப்பொழுதுமே நினைக்கிறேன். ஏன்னா பலர் நினைச்சுப்பாங்க நம்ம பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 100 பேர் இருந்துட்டா நாம தான் வந்து பார்த்தீங்கன்னா பெரும் தலைவர்கள் அப்படின்னு. அப்படிப்பட்ட எண்ணம் எனக்கு எப்பொழுதுமே வந்தது கிடையாது. ஆனா நான் எப்பொழுதுமே நான் நினைக்கிறது மருத்துவர் ஐயா அவர்களை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ராஜராஜ சோழனா மட்டும்தான் நினைக்கிறேன். ஆனா ராஜேந்திர சோழனா இந்த சமூகத்துக்கு இருப்பார் அப்படின்னு மிகப்பெரிய நம்பிக்கையோட பார்க்குற ஒரு இடம் அன்புமணி ராமதாஸ் அவருடைய இடம். அவர் இந்த சமூகத்துக்காக வருங்காலத்துல மிகப்பெரிய வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தொண்டை ஆற்றுவார். நன்றி, வணக்கம். வாழ்க வளர்க வன்னிய பெருங்குளம், வாழ்க வளர்க வன்னியகுல சத்திரிய சமூகத்தின் பண்பாடும் கலாச்சாரமும் வரலாறும் மற்றும் வன்னியகுல சத்திரிய சமூகத்துடைய சத்திரிய தர்மமும் மேலுங்கட்டும். விரைவில் பாட்டாளி மக்கள் கட்சி ஆந்திராவில் தொடங்குறதுக்கு என்னுடைய சார்பாகவும் மிகப்பெரிய ஒரு வாழ்த்துக்கள். உன்னுடைய பெயர் சுத்தமான பள்ளி பையன், சுத்தமான பள்ளி பையன்.